அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோமவார பிரதோஷ நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, சிவபெருமான அன்றைய நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள் என்று சொல்லக்கூடிய 8 வகையான விரத வழிபாடுகளில் பிரதோஷ விரதமும் ஒன்றுன்னு சொல்லலாங்க. திரியோதசி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டினை நாம் மேற்கொண்டுட்டு வரங்க. வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என 2 மாதத்திற்கு 2 பிரதோஷங்கள் வருதுங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அரிதாக ஒரு மாதத்தில் 3 பிரதோஷ வழிபாடு போல் வருதுன்னு சொல்லலாங்க. இதை தவிர தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்திற்குள் நித்திய பிரதோஷம் என்று பெயராகுங்க. இந்த நேரத்தில் சிவபெருமான வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான பூஜை செய்து வழிபட்ட பிறகு வேண்டிய வரங்களை பெறக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலைன்னு சொல்லலாங்க. எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி வாழ்க்கையில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி படைத்தது பிரதோஷ விரத வழிபாட்டு முறைன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டு முறையை 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிவலோக பதவி கிடைக்குங்க. 2025ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை நாள் அன்னைக்கு பிரதோஷம் வருதுங்க. சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்றாகவும் பிரதோஷம் சொல்லப்படுதுங்க. இவற்றில் சனி மற்றும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்புடையதாக சொல்லலாங்க. பிரதோஷத்தில் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை நாள் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளாகுங்க. அந்த நாளில் பிரதோஷம் வருவது, அந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. திங்கட்கிழமை நாளை தாங்க சோமவாரம்னு அழைக்கிறோம். சோமம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்று அர்த்தமாகுமாங்க. சந்திரன் என்றும் பொருள்படுமாங்க. சாபத்தால் தனது கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானின் அருளால் சாபம் விமோச்சனம் பெற்று சிவபெருமானின் தலையில இடம் பிடித்தார்னு சொல்லலாங்க. சந்திரனுடைய தவம் மற்றும் வழிபாட்டுக்கு மனமிறங்கிய சிவபெருமான் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ஒருவராக இருக்குமாறு சந்திரனுக்கு வரமளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அப்போது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும்னு பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டாருன்னு சொல்லலாங்க. அதன்படியே தோன்றியது சோமவார விரதம்னு சொல்லப்படுதுங்க. இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடக்கக்கூடியவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் பிரதோஷ வேலை என்று சொல்லக்கூடிய மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்திய தேவருக்கும் விசேஷ பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள், அற்புதமான ஆராதனை வழிபாடுகள் நடைபெறுங்க. இந்த வழிபாட்டில் நம்ம கலந்து கொண்டோம்னா நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மனதில் அமைதி கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் நல்ல எண்ணங்கள் நம்முடைய மனதுக்குள்ள மேலோங்கணும்னு சொல்லலாங்க. சோமவார பிரதோஷ நாளன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைக்கு வில்வம் இலைகளை கொடுக்கலாங்க. அதே போல நந்திய தேவருக்கு செவ்வரலையும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்தது நிறைவேறணும் சொல்லலாங்க. அன்றைய நாளில் எலுமிச்சம்பழ சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ ஏதாவது ஒன்றை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க. அதுவும் சிறப்பான பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் இறைவனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை பக்தர்களுக்கு வழங்கினோம்னா வாழ்க்கையை வளமாகுங்க. நம்ம பிரதோஷ நாளில் விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே முக்கியங்க. அதுலேயும் திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய அதாவது சோமவார பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்குரிய நாளில் நம்ம விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க.
பிரதோஷ நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் அணிஞ்சு சிவநாமத்தை ஓதி உபவாசமாக அன்றைய நாள் முழுவதும் இருக்க வேணுங்க. அதே போல் அன்றைய நாள் காலை முதல் மாலை நேரம் முடியும் வரை எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பிரதோஷ தரிசனம் முடிந்த பிறகு தாங்க சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரதோஷத்தை சாப்பிட்டு தாங்க நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க இப்போ வீட்டிலேயே படைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை பிரசாதமாக சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதற்கு பிறகு இரவு நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாதுங்க. இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ பூஜையில் நந்தியருக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறுங்க. இந்த நாளில் நந்தி பகவானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவில் நம்ம இறைவனை தரிசனம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. பிரதோஷ பூஜையில நந்திய பகவானை வழிபட்டோம்னா சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க. பிரதோஷ நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிரதோஷ நாளில் நம்ம அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல அன்றைய நாளில் வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமான வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. பிரதோஷ நாளில் பசுமாட்டிற்கு நம்ம உணவு கொடுப்பதால நம்முடைய சன்னதிகள் வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே இருக்குங்க. சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபடும் போது யாருடனும் பேசக்கூடாதுங்க. அன்றைய நாளில் நம்முடைய மனதுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை நம்ம நினைக்க கூடாதுங்க மற்றும் வெளிப்படுத்தவும் கூடாதுங்க. பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிவனுடைய நாமத்தை மட்டும்தாங்க நம்ம உச்சரிக்க வேணும். நம்முடைய மனதுக்குள்ள வேறு எந்த எண்ணமும் வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாதுங்க. நந்தியை மறந்து கொண்டு சிவபெருமானை வணங்கினீங்கன்னா அதற்கான பலன்கள் கிடைக்காதுங்க. சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நேரமாக சொல்லப்படுவது பிரதோஷ நேரமாகுங்க. பிரதோஷ பூஜை செய்யும் பொழுது அறிவு வளருங்க, நினைவாற்றல் பெருகுங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிவிடணும் சொல்லலாங்க. எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சரிங்க, பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கறந்த பாலை கொண்டு போய் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. சங்குப்பூ வைத்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் காராம்பசுவின் பாலை கொண்டுட்டு போய் நந்தியும் சிவனையும் வழிபட்டிங்கன்னா பூர்வ ஜென்ம வினைகள் மற்றும் பாவங்கள் அனைத்துமே விலக்கி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களால் ஏற்பட்ட சாபம் போன்றவை நீங்கி விடுன்னு ஐதீகம் இருக்குதுங்க. அதே போல் பிரதோஷ நாளில் நம்ம பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிங்க. நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே போல் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும்னு சொல்லலாங்க. பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வறுமை நிலையானது மாறி செல்வம் பெருகணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இது வரைக்குமே கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களது கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. அதே போல் போட்டித் தேர்வு எழுதுபவங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க. பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. சோமவார பிரதோஷம் என்பது திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷமாகுங்க. இது சிவபெருமானுக்கு மிகவும் முகர்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபட்டிங்கன்னா எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி விடுங்க. பிரதோஷம் என்பது மாதத்தில் 2 முறை வருதுங்க. அதுவும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலுமே திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்பாக மற்றும் மறைவதற்கு உள்ள 3.25 நாளிகை நேரமாகுங்க. சோமவார பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபட்டிங்கன்னா சனி தோஷம் நீங்கி விடுங்க. சந்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த நாளில் சிவபெருமான வழிபட்டிங்கன்னா இந்த தோஷம் நீங்கி விடணும் சொல்லலாங்க. இந்த நாளில் விரதம் இருந்தால் 1000 சாதாரண பிரதோஷ பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. சோமவார பிரதோஷத்தில் நந்திய தேவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுங்க. அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. பிரதோஷ நேரத்தில் நந்திக்கு அருகம்புல், வன்னி இலை போன்றவற்றை சமர்ப்பணம் செய்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் சிவபெருமானுக்கு வில்வ
இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க. அபிஷேகத்திற்கு தேவையான பால், தயிர், நெய், தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது, விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.